அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 19/1/2025 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நேற்றுக்கு இந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் மற்றும் தென்கிழக்கு புறமாகவும் அப்படின்ற மாதிரி சுழன்று வந்த நிலையில் தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இந்த காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக நேற்றைக்கே வானிலை சூழ்நிலையானது நம்ம மதியத்திற்கு பிறகாக கள சூழ்நிலை மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நம்ம 18ஆம் தேதி மதியத்திற்கு மாலைக்கு அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெல்டா கரையோரங்களில், அதாவது காலை முதலே மேகமூட்டத்தோடு சுழன்று தூறல் துளியாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையானது மதியத்திற்கு பிறகாக சற்றே அதிகரிக்க தொடங்கியது. நேற்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக மிதமானவர்கள் சற்று கனமழையாகவே ஆங்காங்கே அதாவது விடியும் வரையுமே ஆங்காங்கே இருந்தது. தற்பொழுது வரை கூட ஆங்காங்கே ஒரு இடங்கள் இருந்து கொண்டு அது அப்படியே படிப்படியாக நம்ம அடுத்தடுத்த உள் மாவட்டங்களுக்கும் பரவும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை திருச்சி வரைக்குமே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வப்போது திருச்சி வரைக்குமே, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும் நள்ளிரவில் அதிகாலையில் அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்தபடி நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை உள் மாவட்டங்களில் இந்த வடகிழக்கின் காற்றும் பார்த்திங்கன்னா உள்ளீடு பயணிக்க செய்யும் நேற்றே சொல்லியிருக்கேன். அதன் காரணமாக உள்ளார ஒரு குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலையாக இருந்தாலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் அந்த ஏற்கனவே அந்த வெப்பம் இருந்த ஒரு பகுதிகளில் ஒரு மழை பொழிவானது உருவாகி இருக்கும். ஆங்காங்கே கொடுத்துருக்கும். கண்டிப்பாக ஒரு மிதமானது, ஒரு லேசான தூறலாக அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா கண்டிப்பாக, அதாவது வட மாவட்டங்களில் கூட நேற்றுக்கு ஒரு தூறல் துளியாக இருந்து அப்படி விலகி திரும்பவும் பார்த்திங்கன்னா நள்ளிரவில் ஆங்காங்கே சென்னையில் இந்த புறநகர் பகுதிகளில் மற்றும் இப்போ இந்த அறிக்கை கொடுத்துட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில், வேலூர் வரைக்குமே அவ்வப்போது ராணிப்பேட்டை, வேலூர் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவை கொடுத்து கொண்டு வருகிறது. மிதமானது, லேசாக, சற்று ஓரிரு இடங்களில் கனமழை. இது ஆங்காங்கே அப்படின்ற ஒரு மழைன்ற ஏற்கனவே சொன்னது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு இல்லை அப்படின்றது, அதாவது பெய்யாத இடங்களுக்கு மழை பெய்யல நினைக்காதீங்க. ஒரு மாவட்டத்திலேயே மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கும் அப்படின்றது இந்த நிகழ்வின் தன்மை போன நிகழ்வை போலவே இருக்கும் அப்படின்ற சொன்னோம். மேகமூட்டத்தோடு சூழ்ந்து தூறல் துளியாவது உங்களுக்கு ஒரு லேசான நனைக்கும் மழையாக கொடுக்கும் ஒரு அமைப்பு இது. அவ்வப்போது இன்றைக்கு வெப்பம் உயர்வுக்கு பின்பு மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவு இருந்து அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே கொண்டு போய் எட்டி பிடிக்கும். நேற்றைக்கே பார்த்திங்கன்னா தேனி, திண்டுக்கல் வரைக்குமே அவ்வப்போது எட்டி பிடித்தது மழை பொழிவு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழை பொழிவை கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருந்தது. தற்பொழுது கடலூர் மாவட்டத்தின் கிழக்கு புறமாக ஒரு மேகம் உருவாகி மழை கொடுக்க அப்படின்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறது. அது வரும் மணி நேரங்களில் மழை பொழிவை கொடுக்கும். அப்படியே இதே போல் ஆங்காங்கே ஒரு வெப்பம் உயர்வுக்கு பின்பு மழை பொழிவு உருவாகி கண்டிப்பாக மழை பொழிவு கொடுக்கும். ஏன்னா இதில் கிழக்கு காற்றின் அலைவும் வருகிறது, வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு காற்றின் அலைவும் வருகிறது. இந்த வடகிழக்கு கிழக்கு காற்றாலை ஈர்க்கப்பட்டு மாலத்தீவை தாண்டி உள்ள நிகழ்விற்கு சென்று மீண்டும் நமது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சுழன்று வருகிறது. அது மேலும் வரும் மணி நேரங்களில் அந்த மத்திய இந்திய தரைப்பகுதியில் நீடிக்கும் இந்த உயரழுத்தமானது படிப்படியாக அதனுடைய வலிமை அதிகரிக்க தொடங்கும். அது பார்த்திங்கன்னா ஒடிசா கரையோரம் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நேற்றே அறிவித்திருக்கிறோம். அதன் காரணமாக மழைப்பொழிவானது இன்று ஒரு நாள் இருந்தாலும் படிப்படியாக அது விலகும். மீண்டும் அந்த வடகிழக்கு காற்று ஆக்கிரமிப்பு அதிகமாகி குளிரலையின் தாக்கம் வறண்ட காற்றாகவே உள்ள அப்படின்ற மாதிரி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதால் குளிர்காற்று அதிகமாகி 21, 22 தென்கோடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு லேசான குழப்பமான வானிலை இருந்தாலும் பரவலாகவே அடுத்த ஒரு 6-7 நாட்கள் 5 நாட்களுக்கு தீவிரமான ஒரு குளிரலை இருக்கக்கூடும். அடுத்து மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா ஒரு மிதமானது, லேசானது மழை ஆங்காங்கே தமிழகத்தில் ஒரு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்றது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து தான், அன்றைய வானிலை அமைப்பை பொறுத்து அமையும். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.